அன்னபூர்ணாபுரத்துல இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு வரவங்கள நல்லபடியா பார்த்துப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி நேரம் ஊரே அமைதியா இருக்கும்போது திடீர்னு நாய்ங்க குலைக்கிற சத்தம் அதிகமா கேட்டுச்சு. குதிரைங்க ஓடி வர சத்தமும் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு கிராமமே அதிர்ந்துச்சு. அதே மாதிரி கிராமத்துல இருக்கிற ராமர் கோவில் மடிகள் கூட அடிக்க ஆரம்பிச்சுது. அப்போ பூபதி கதவு திறந்து வெளியில வந்து, யாருது இந்த ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள வந்தது? காவல்காரங்க எங்க? அப்போ கருப்பு துணிய போட்டுக்கிட்டு கையில கத்தி கோடாலி எல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரு 3 திருடனுங்க ஊருக்குள்ள வந்து இறங்குனாங்க. அப்ப அந்த கூட்டத்தோட தலைவன் சத்தமா, ஓஹோ, ஊரோட தலைவர் வெளியில வந்துட்டாடா. என்னங்க தலைவரே, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? பக்கத்து ஊர்ல எங்களுடைய திறமையை காட்டிட்டு உங்க ஊருக்குள்ள வந்திருக்கோம். சத்தத்தை கேட்டு ஊஜனுங்க எல்லாருமே வெளியில வந்தாங்க. பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாரும் பயந்து போய் ஆட்களுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டாங்க. இங்க பாரு மலையப்பா, இது ஏழைங்களோட ஊரு. இங்க நீ கொள்ளையடிக்கிறதுக்கு தங்கமோ பணமோ இல்ல. ஓஹோ, தங்கமோ பணமோ இல்லையா? அப்போ உயிர் இருக்குல்ல, அதை கொடுங்க. உங்க வீட்டுங்கள்ல யார்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுங்க, இல்ல உங்க உயிர் தங்காது. அண்ணா, இவங்கள பார்த்தா பயத்திலே செத்து போயிடுவானுங்க போல. முதல்ல சாப்பாடுக்கான வழிய பாருண்ண, பசிக்குது. என்ன கேக்குதா? பசிக்குதா என்னுடைய ஆட்களுக்கு? உங்க ஊரு பேரு அன்னபூர்ணாபுரம் இல்ல? இங்க நல்லா சமைப்பீங்களாமே. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. இந்த நிமிஷமே எங்களுக்கு விருந்து சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ண. பாவம் கிராமத்து ஜனங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. புலிங்களுக்கு நடுவுல மாட்டின மான்கள் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுடைய நிலைமை. அப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒரு வயசானவர் மெதுவா முன்னாடி வந்தாரு. அவருடைய பேரு பரந்தாமையா. அவரு பின்னாடி கமலா நின்னுக்கிட்டு இருந்தா. இங்க பாருப்பா மலையப்பா, எங்க ஊரு அன்னபூர்ணாபுரம். ஊருக்கு வந்தவங்கள நல்லபடியா கவனிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. தயவு செஞ்சு கத்தி கபடா எல்லாத்தையும் இறக்குங்க. உங்களுக்கு நாங்க சமைச்சு போடுறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கோ எடுத்துட்டு போயிடுங்க. பாருடா கிழவனுக்கு இருக்கிற தைரியத்தை. சரி சரி, 1 மணி நேரம் அவகாசம் கொடுக்குறேன். சாப்பாடுல ஏதாவது பிரச்சனை முதல்ல உன்னோட தலை தான் எகுரும் பாரு. பரந்தாமையா, கமலா, அப்புறம் சமைக்க தெரிஞ்ச இன்னும் 4 பேரு அந்த ஊர்ல இருக்கிற சமைக்கிற இடத்துக்கிட்ட போனாங்க. அவங்க உள்ள போன உடனேயே சுப்பையா பயந்துகிட்டே, தாத்தா என்ன பண்ணி வச்சிருக்க? அவனுங்களுக்கு சமைச்சு போடணுமா? சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனுங்க நம்ம தலையை வெட்டிட்டு என்ன பண்றது? தாத்தா, சுப்பையா சொன்னது உண்மைதான். அவங்க கண்ணுல கருணையே இல்ல. வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ஊரையே அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் தாத்தா இப்படி பண்ணீங்க? கமலா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது இந்த கரண்டி மட்டும்தான். சமைக்கிறதுக்கான பொருட்கள் மட்டும்தான். சண்டை போட கத்தி தான் வேணுமா என்ன? புத்தி பத்தாது? அப்படின்னா விஷத்தை கலக்க போறோமா தாத்தா? எலி மருந்து இருக்கான்னு பாத்துட்டு வரவா? என்னம்மா சொல்ற? சாப்பாட்டுல விஷத்தை கலந்தா நம்ம வம்சத்துக்கே அது கலங்கும். அது வேண்டாம். அவங்கள சாப்பிட வச்சே ஓட்டலாம். அது எப்படி முடியும் தாத்தா? சமையல்ல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும். கமலா, நீ போய் நம்ம கிட்ட இருக்கிற ஜாதிக்காயை கொண்டு வா. அப்படியே கசகசா டப்பாவையும் கொண்டு வா. ஜாதிக்காயா? கசகசாவா? இது தூக்க மருந்துக்கான மருந்துல? ஆமா, அளவா போட்டோம்னா அது சாப்பாட்டுல சுவைய கூட்டும். அதிகமா போட்டோம் அப்படின்னா அது மயக்கத்தை தான் கொண்டு வரும். இன்னைக்கு நாம சமைக்கிற எல்லா சாப்பாட்டுலயும் இது 2 அதிகமா கலக்க போறோம். அவ்வளவுதான், அவனுங்க மயங்கி அப்படியே விழுந்துருவானுங்க. அதே மாதிரி பாயசத்துல கொஞ்சம் நெய்ய தூக்கலா போடு. அப்ப அவங்க வயிறு ரொம்ப மந்தமாயிடும். அப்ப கமலா சந்தோஷமா, புரியுது தாத்தா. அப்படியே சாம்பார்ல கொஞ்சம் பருப்பை தூக்கலா போடுறேன். பெருங்காயம் போடல, வயிறு உப்பி போயிடும். அவனுங்க அசைய முடியாதுல்ல. ஆ, சரியா சொன்ன. இப்ப நாம யுத்தத்துக்கு தயாராவோமா? கமலா, போ, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு. சுப்பையா, அரிசியை கழுவு. அம்மாடி, நீ போயிட்டு அடுப்பை பத்த வை. இன்னைக்கு அந்த திருடனுங்களை நாம ஒரு வழி பண்ண போறோம். சமையல் அறையில சுறுசுறுப்பா வேலையும் தொடங்குச்சு. எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய பாத்திரத்துல சமைக்க ஆரம்பிச்சாங்க. நெய் வாசமும் மசாலா வாசமும் ஊர் முழுக்க பரவுச்சு. தாத்தா, குழம்புல 1/4 கிலோ கசகசா போட்டுட்டேன். இதை சாப்பிட்டாங்க கும்பகரண மாதிரி நல்லா தூங்கிடுவானுங்க. நல்லது. இப்ப அந்த ஜாதிக்காய பிரியாணில அரைச்சி போடு. சாதாரணமா கம்மியா போடுவோம்ல, இன்னைக்கு இருக்கிற எல்லாத்தையுமே அரைச்சி போடு. தாத்தா, காரக்குழம்புல என்ன ஊத்தணும்? காரக்குழம்புலையா? நல்லெண்ணெய கொஞ்சம் தூக்கலா ஊத்து. அது கூட கொஞ்சம் வேப்ப எண்ணெயையும் ஊத்து. வயிறு கடமுடான்னு சொல்லும். எங்கேயுமே போமாட்டானுங்க. வெளியில காவலுக்கு இருந்த வீரையா வாசத்தை பார்த்து அறைக்குள்ள போலான்னு முயற்சி பண்ணான். அந்த கதவை டப் டப்புன்னு தட்டுனா. யோ கிழவா, இன்னும் எவ்வளவு நேரம்? பசி தாங்க முடியல.
வாசம் வேற பயங்கரமா வருது. அப்ப தாத்தா ரொம்ப அடக்க ஒடுக்கமா, ரெடி ஆயிடுச்சுங்க, இன்னும் வாழையிலேயே போட்டு பரிமாறுறதா மிச்சம், ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. ஊருக்கு நடுவுல எல்லாருமா சேர்ந்து அவங்க சமைச்சது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சாங்க. ஏங்க சீக்கிரமா கொண்டு வா, அந்த கறிய முதல்ல போடு, வாசத்துக்கே பசி அதிகமாகுது. இந்தாங்க தலைவரே, இதுல நிறைய கசகசாவும் நிறைய நெய்யும் தூக்கெல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம். இந்த பிரியாணி நீங்க வாயில வச்ச உடனேயே அப்படியே கரைஞ்சி வயிற்றுக்குள்ள போயிடுங்க. மலையப்ப அந்த பிரியாணிய வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சான். ஆஹாஹா, டே வீரையா பாத்தியாடா, எத்தனை ஊருக்கு போயிருக்கோம், அத்தனை ஊர்லயும் இவ்வளவு சுவையான சாப்பாடு நம்ம சாப்பிட்டதே இல்லல்ல. வீரையா வாய் நிறைய சாப்பாடு வச்சுக்கிட்டு, ஆமாண்ணா, இந்த பிரியாணில என்னமோ இருக்கு, சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடுன்னு சொல்லுது, ரொம்ப நல்லா தானே இருக்கு. பரந்தாமையா சிரிச்சுக்கிட்டே, சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க, இந்தாங்க கத்திரிக்காய் தொக்கும் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா இனிப்பா குடிக்க பாயசமும் இருக்கு. சுப்பையா பயத்தோடவே பாயசத்தை எடுத்துக்கிட்டு வந்தான். அதுல அவங்க எல்லாரும் மயங்கி விழ ஜாதிக்காய நிறைய அரைச்சு போட்டிருந்தான். ஐயா, பாயசத்தை போடவா? ஊத்துடா, மொத்த பாத்திரத்தை இங்கே வை, நானே குடிக்கிறேன். அப்படி அவங்க எல்லாருமே வயிறார சாப்பாட சாப்பிட்டுட்டாங்க. மொத்தமா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தன் மயக்க போட்டு அப்படியே தூங்கிட்டான். இன்னொரு பக்கம் இருக்கிற 2 பேருக்குமே கூட கண்ணு மங்கலாச்சு. யோ, சாப்பாடு நல்லதா இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு தூக்கமா வருது. நாங்க போட்ட சாப்பாடு அப்படிப்பா, நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும், தூங்கி எழுந்துறீங்க, அதுக்கப்புறமா வேலையை பார்க்கலாம். அண்ணா, எனக்கும் தூக்கம் வருதுண்ணே, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அங்கேயே படுத்துட்டான். 10 நிமிஷத்துல 3 பேருமே கொரட்டை விட்டுக்கிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சாங்க. அந்த கொரட்டை சத்தம் ஊரோட அமைதியை கெடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கமலா மெதுவா போய் காலால ஒதிச்சு மலையப்பனை அசைக்க முயற்சி பண்ணா. தாத்தா, இவரு நல்லா தூங்கிட்டாரு, கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறாரு. பூபதி ஆச்சரியமா, தாத்தா என்ன பண்ணீங்க, செத்து போயிட்டானுங்களா? இல்லைங்கய்யா, கொல்ல நான் முயற்சி பண்ணல, நல்லா மயக்கம் வர மாதிரி கொஞ்சம் ஜாதிக்காயா அதிகமா போட்டிருக்க, அதனால நல்லா சாப்பிட்டு தூங்குறானுங்க, வயிறு உப்பி போயிருக்கு, அசைய கூட மாட்டானுங்க. உங்க யோசனை ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் வாங்க, இப்பவே இந்த திருடனுங்களை நம்ம ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துல கட்டி போட்டுடலாம். மாடுங்களை கட்டி போடுற பெரிய கயிறை கொண்டு வந்து ஊருக்கு நடுவுல அவங்க 3 பேரையும் கட்டி போட்டாங்க. அடுத்த நாள் காலையில சூரியனும் மெதுவா வெளியில வந்தான். வெயில் அந்த மரத்து மேல பட்டுச்சு. ஆனாலும் இன்னும் மயக்கத்துல அந்த திருடனுங்க 3 பேரும் தூங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்பதான் தூரத்துல இருந்து ஒரு போலீஸ் வண்டி வர சத்தம் கேட்டுச்சு. பக்கத்தூர்ல இருந்து போலீஸ் அதிகாரிங்க எல்லாரும் அந்த ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்ப போலீஸ் அதிகாரிங்க அந்த காட்சியை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இது, இந்த திருட்டு கும்பலை கண்டுபிடிக்க நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னன்னா இவ்வளவு சுலபமா கட்டி போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட ஆயுதம் இல்லையே, அப்புறம் எப்படி? அதை கேட்டு பூபதி சிரிச்சுக்கிட்டே அதிகாரி கிட்ட, இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க ஊர் பெரியவர் தான், அவருடைய கரண்டி தான் எங்களுக்கு யுத்த ஆயுதமே. கரண்டியால யுத்தமா, என்ன ஆச்சரியம்? ஆமாங்கய்யா, கத்தியால அடிச்சா ரத்தம் வரும், அதுவே சாப்பாட்டால அடிச்சா தூக்கம் வரும். எங்க தாத்தா நல்லா சாப்பாடு போட்டு அவங்கள தூங்க வச்சுட்டாரு. அப்பதான் மலையப்ப மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா. போலீஸ்காரங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க, ஊஜனங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவனால அசையவும் முடியல. அப்பதான் அவனை கட்டி போட்டிருக்கிறதே அவனுக்கு தெரிய வந்துச்சு. அடப்பாவி, எங்களை ஏமாத்திட்டியா? அப்போ தாத்தா பக்கத்துல போய், நான் உங்களை ஏமாத்தலப்பா, நீங்க கேட்ட மாதிரி ராஜ விருந்து தான் போட்டேன், அதுல நிறைய சாப்பிட்டு நீங்க மயக்கம் போட்டுட்டீங்க. உடல் பலம் மட்டும் இருந்தா போதாதுப்பா, புத்தி பலமும் இருக்கணும். நன்றிங்க ஐயா, உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து நிச்சயமா பரிசு கிடைக்கும், ஏன்னா இந்த திருடனுங்களை நீங்க எங்களுக்கு பிடிச்சு கொடுத்ததுக்கு. போலீஸ்காரங்க திருடனுங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டானுங்க. அப்போ பரந்தாமையாவ ஊஜனங்க எல்லாரும் பாராட்டினாங்க. அன்னைக்கு சாப்பாடு வச்சு நடந்த அந்த யுத்தம் அந்த ஊரோட சரித்திரத்துல இடமும் பிடிச்சிருச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே நமக்கு பிரச்சனை வரும்போது நாம ஆயுதங்களை வச்சுதான் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, தேவைப்பட்டா கரண்டியும் கூட ஆயுதமா மாறலாம். குளிர் அதிகமா இருந்த ஒரு நாள் ராத்திரி ரங்கையா போர்வையை போத்திக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு விளக்க கூட குறைச்சி வச்சிருந்தான். அப்பதான் திடீர்னு வீட்டு வாசல்ல யாரோ கதவு தட்டுற சத்தம். லக்ஷ்மி போய் கதவை திறந்து பார்த்து, அட ராகவா, ஜானகி, நீங்களா? அதுவும் இந்த நேரத்துல? வாங்க வாங்க, முதல்ல வீட்டுக்குள்ள போலாம். அப்போ ராகவன் குளிர்ல நடுங்கிக்கிட்டே, அண்ணி, திடீர்னு வர வேண்டியதா போச்சு, ஊருக்கு போற வழியில இருட்டாயிடுச்சு, இதுக்கப்புறம் காட்டு தாண்டி போக முடியாது,
அதான் இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம். அண்ணா இருக்காரா? அதை கேட்டு லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, இருக்காரு, உள்ளதா இருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லி ரங்கையா கிட்ட, ஏங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. ரங்கையா கொஞ்சம் கோவமா எழுந்திருச்சு வராம, இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க? ஜானகி குளிர்ல நடுங்கிக்கிட்டே, அண்ணன் நான் தானே ஜானகி, உங்க குளிர் அதிகம் போல வெளியில வரைக்கும் நடுங்குற சத்தம் கேக்குது. ரங்கையா அவங்க 2 பேரையும் பார்த்து, ஓஹோ நீங்களா, என்ன இந்த குளிர் நேரத்துல வெளியில சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் விளக்க கொஞ்சம் குறைச்சி வச்சேன், எண்ணெய் குறைவா செலவாகட்டும்னு. ஆனா இப்ப நீங்க வந்ததுனால அந்த விளக்க அதிகமா ஏத்தி வைக்கணுமா? ராகவ சிரிச்சுக்கிட்டே, அண்ணா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து குளிர்ல வந்திருக்கோம், குடிக்க கொஞ்சம் சுடுதண்ணி இருந்தா கொடுங்களேன். சுடுதண்ணியா இந்த நேரத்துலயா? அதுக்கு எவ்வளவு விறகு செலவாகும் தெரியுமா? ஒரு குண்டா சுடுதண்ணி காய வைக்க ஒரு கட்டு விறகு செலவாகும். பச்சை தண்ணி குடிங்க, குளிருக்கு குளிர் சரியா போயிடும். என்னங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட இப்படி பேசலாமா? இருங்க தண்ணி சுட வைக்கிறேன். ரங்கையா லக்ஷ்மி கிட்ட ரகசியமா, லக்ஷ்மி வந்தவங்கள நல்லா கவனிக்காத, ஒரு தடவை பழகிட்டாங்க அப்புறம் அடிக்கடி இங்கதான் வந்துகிட்டு இருப்பாங்க. ராகவையா, ஜானகி உள்ள வாங்க, வந்து உக்காருங்க. பரவாயில்ல அண்ணி, இந்த குளிருக்கு காலெல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் வீட்டுல பழைய போர்வை ஏதாவது இருந்தா கொடுக்குறீங்களா? அதை போத்திக்கிட்டு ஓரமா படுத்துக்கிறோம், இல்லனா ராத்திரி முழுக்க சரியா தூக்கமே வராது. அதை கேட்டதும் ரங்கையா ரொம்ப பதட்டமா, என்னது போர்வையா? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பழைய போர்வை தான். அதெல்லாம் மொத்தமா நம்ம 4 பேர் சேர்ந்து படுத்தோம்னா நாளைக்குள்ள கிழிஞ்சு போயிடும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? பேசாம உங்க வீட்டுக்கே போங்க. அண்ணா போக முடியும்னா இங்க வருவோமா? வண்டி பாதியிலே நின்னுடுச்சு, நாளைக்கு காலையில எழுந்திருச்சு போயிடுறோம். அது வரைக்கும் இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு போறோம். நீங்க இங்க தங்கணும்னா உங்களுக்கு போத்திக்க போர்வை வேணும். அந்த போர்வை என்கிட்ட இல்ல. புது போர்வை வாங்கவும் என்கிட்ட பணம் இல்ல. என்னோட போர்வையை கொடுத்தா அது சீக்கிரமா கிழிஞ்சு வேற போயிடும். லக்ஷ்மி ரங்கையோட கையை இழுத்துக்கிட்டு போய், ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? அவங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்டதான் புது போர்வையை நாம பீரோல வச்சிருக்கோம்ல, அது கொடுங்க, அதை போத்திக்கிட்டு அவங்க படுத்து தூங்கட்டும். புதுசா? அது எந்த? நானே இன்னும் பயன்படுத்தல. இவங்களுக்கு பழைய போர்வையே கொடு. புது போர்வையை கொடுத்தனா அப்புறம் அவ்வளவுதான். ராகவன் அதை கேட்டு, பரவாயில்ல அண்ணி, அண்ணன் கஷ்டப்படுறாரு, நாங்க தரையிலேயே படுத்துக்கிறோம். அது கேட்டு ரங்கையா, இது நல்ல விஷயம், தரையில பாய் போட்டு அப்படியே படுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி சாப்பாடு பத்தி பேச ஆரம்பிச்சா. எப்படியும் இருட்டாகுது, சாப்பிட்டுடலாமா? ஏற்கனவே எங்களுக்கு வடிச்ச சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு, அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வடிச்சிட்டு வரேன். ஆமாங்க அண்ணி, ரொம்ப பசிக்குது, கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் சமைச்சிடுறீங்களா? ரங்கையா கோவமா, சாப்பாடு வடிக்கணுமா? எதுக்கு? ராத்திரி வடிச்சா எப்படி சாப்பாடு மிச்சமாயிடும், அடுத்த நாளைக்கு கெட்டு போயிடும், அதுக்கு எதுக்கு சாப்பாடு வடிக்கணும்? ஏங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்தவங்க பசியோட படுக்கிறது நியாயமா இருக்காது. கொஞ்சமா அரிசி போட்டு சாப்பாடு வடிச்சிடுறேன். கொஞ்சோண்டு வடிக்கிறியா? அரிசி விலை ஆகாயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரி என்ன பண்றது, வந்திருக்காங்களே, கொஞ்சமா அரிசி போட்டு வடிச்சிருப்போ. குழம்பு எதுவும் இல்லையா அண்ணன்? ஊறுகாய் வச்சு சாப்பிடணுமா? ஆமா ஆமா, எங்க வீட்டுல மாங்காய் ஊறுகாய் இருக்கு, அது போட்டு சுட சுட சாப்பாடோட சாப்பிட்டா சொர்க்கம் தெரியும். அதை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ராகவன் அவங்க அண்ணன் கிட்ட, அண்ணன் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும், ஆனா இந்த குளிருக்கு கொஞ்சம் சுட சுட குழம்பு இருந்தாலும் கூட ரொம்ப நல்லா இருக்கும்ல அண்ணா. இப்ப படுத்து தூங்க தானே போற, அதுக்கு எதுக்கு உனக்கு நல்ல சாப்பாடு வேணும்? சரி ஒன்று பண்ணு லக்ஷ்மி, பேசாம தக்காளி வெங்காயம் இருந்தா கொஞ்சமா கரைச்சி ரசம் வச்சுடு, அது செய்யறது ஈஸி, செலவும் கம்மி. வீட்டுல 2 வெங்காயம் தான் இருக்கு, தக்காளி வீட்டுல வாங்கி 1 வாரம் ஆச்சே, விலை அதிகமாச்சே. ரங்கையா கோவமா, இப்போ இது வாங்குறதுக்கு நான் சந்தைக்கு போகணுமா? சந்தைக்கு போறதுக்கு எவ்வளவு செலவாகும், அங்க வர அதிகமா பணம் செலவாகும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ எதையும் செய்ய வேண்டாம். அண்ணன் அண்ணிய திட்டாதீங்க, எங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சமைக்கணுமோ அதுக்கு தேவையான பொருளை நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம், அதுக்கு போய் எதுக்கு அண்ணிய திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ரங்கையா கோவமா, பணம் கொடுக்குறீங்களா? என் வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க கிட்ட நான் பணம் வாங்கினா நாளைக்கு ஊஜனங்க என்னை பத்தி என்ன பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிக்கிறேன், ஆனா கடனாதான். ராகவன் சிரிச்சுக்கிட்டே, அண்ணா கடன்லாம் வேண்டாம், உனக்காக கொடுக்குறோம் அதானே, அதுலயும் நாங்க சாப்பிட தானே செய்ய போற. ரங்கையா மனசுக்குள்ள,
செலவே பண்ணாம நல்ல சோறு சாப்பிட போற போல. லக்ஷ்மி, அப்படின்னா சரி, நீ ரசம் வைக்காத, சாம்பாரே வச்சுடு. ஏன்னா சாம்பார் மிச்சமாச்சுன்னா நாளைக்கு காலையில கூட நமக்கு சாப்பிடறதுக்காவும், அப்படியே மதியமும் குழம்பு எதுவும் செய்ய வேணாம்ல. லக்ஷ்மியும் சந்தோஷமா சரிங்க. ஜானகி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். ராகவன் ரங்கையா 2 பேரும் அறையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில இருந்து குளிர்காத்து ஜன்னல் வழியா உள்ள வீசுச்சு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்க, ஆனா சின்ன போர்வை விஷயத்துல கூட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கியே, உனக்கெல்லாம் குளிராதா? குளிரதா செய்யும். இந்த குளிர்காலத்துல குளிர் ஆகாம கூட இருக்குமா? அதுக்காக பணத்தை செலவு பண்ணி போர்வை வாங்கணுமா என்ன? குளிர்காலம் இருக்க போறது 3 மாசம். அந்த 3 மாசம் குளிர பொறுத்துக்கலாம். ஏன்னா இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்ப? இருக்கிற காசை வச்சு சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு யாருக்காக சேர்த்து வைக்கிற? பிள்ளைங்களுக்காக தான் அப்படின்னாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தானே. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல நீ ஏன் சந்தோஷமா வாழலனா அது நல்லா இருக்காதுன்னு. எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், அதுதான் எதிர்காலம். அண்ணா, எதிர்காலம் முக்கியம்தான். அதுக்குன்னு இப்ப இருக்கிற காலத்துல அவஸ்தைப்பட தயாரா இருக்கியா? இந்த குளிருக்காக போர்வை வாங்கியாவது போத்திக்கலாம் இல்லையா? இந்த குளிர்ல உனக்கு உடம்புக்கு ஏதாவது முடியாம போச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. எதுவுமே ஆகாதுன்னு அலட்சியமா இருக்காதானே. குளிர்காலத்துல குளிருக்கு ஏத்தாப்புல தான் நம்ம வாழணும். அதே நேரம் வெயில் காலத்துல வெயிலுக்கு ஏத்தாப்புல வாழணும். நம்ம தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற காசை சேர்த்து வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா தேவைக்கு கூட பயன்படுத்தலனா இப்படி? பணத்தை சேர்த்து வைக்கிறதுல தான் மதிப்பு அதிகமாகும். இல்லைண்ண, பணத்தை சேர்த்து வைக்கும் போது அதோட மதிப்பு அதிகமாகாது. அது அப்பவே பயன்படுத்தினா மட்டும்தான் அதுக்கு மதிப்பு அதிகம். சம்பாதிக்கிறது எல்லாமே செலவு படாம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு அந்த பணம் ஒருவேளை நமக்கு பயன்படாம கூட போகலாம். அதுக்கு பதிலாக இருக்கும்போதே செலவு பண்ணி அதோட பயனை நாம அனுபவிச்சா நல்லா இருக்கும். அப்ப ரங்கையா கோவமா, இப்ப என்ன தாண்டா சொல்ல வர நீ? அண்ணா, ஒருத்தங்க பசி கஷ்டம் வேற வழியில அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நல்லபடியா பார்த்து அனுப்புறது தான் நம்ம பண்பாடு. ஆனா அதை கூட நீ சரியா செய்ய மாட்டேங்கிறியன்னு. அப்போ ரங்கையா, டேய், நீ சொல்றத கேட்டா ஏதோ புதுசாதான் இருக்கு. நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஆமான, உன்னை எல்லாரும் கஞ்சன்னு கூப்பிடுறாங்க. ஆனா நீ பண்றது கஞ்சத்தனம் இல்ல, பயம். உனக்கு பணம் எங்க உன்னை விட்டு போயிடுமோ, நீ எங்கேயாவது கஷ்டப்பட வேண்டியதா போயிடுமோ, உன் குடும்பம் கஷ்டப்பட வேண்டியதா போயிடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் இப்படி எல்லாம் பண்ற. லக்ஷ்மி ஜானகி 2 பேரும் சுட சுட சமைச்சு கொண்டு வந்தாங்க. வாங்க வாங்க, சூடாறதுக்குள்ள வந்து சாப்பிட்டுருங்க. அண்ணா, அண்ணி ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க, வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ரங்கையா சாம்பாரை பார்த்து, மனம் நல்லா தான் வருது. சாம்பாரை கொஞ்சம் அதிகமாக தானே செஞ்சிருக்க? ஆமாங்க, நாளைக்கு காலையிலைக்கும் வரும். ராகவையா பழச மறக்கவும் முடியாம தம்பி சொன்னதை ஞாபகமும் படுத்திக்கிட்டு, சரி சரி ராகவா, பழைய போர்வையெல்லாம் ஒன்று போத்திக்க வேண்டாம். என்கிட்ட புது போர்வை இருக்கு, அதை கொடுக்குற, போத்திக்கிட்டு படுத்துக்கோ. ராகவா அதை கேட்டு ஆச்சரியமா, உண்மையாவான? ஆமாண்டா, நீ இவ்வளோ சொல்லியும் கேட்கலனா அப்புறம் உன் அண்ணனா இருந்து என்ன புண்ணியம்? என் தம்பிக்காக என்கிட்ட இருக்கிற புது போர்வையை கூடவா நான் கொடுக்க மாட்டேன். அப்போ ஜானகி கண்ணுல கண்ணீரோட, அண்ணா, நீங்க மனசு மாறிட்டீங்களா? எனக்கு அது போதும்ன. அப்போ லக்ஷ்மியும் சந்தோஷமா, உண்மையாலேயே இன்னைக்கு தாங்க நீங்க என் புருஷனா பேசியிருக்கீங்க. சரி சரி, புகழ்ந்தது போதும், சீக்கிரம் சாப்பிடுங்க. ஒரு கட்டு விறகு எடுத்துட்டு வந்து நான் குளிர்காய நெருப்பு போடுறேன். அப்போ வீடும் அனலா இருக்கும். அண்ணா, நான் பேசுனதுல நீங்க மாறுவீங்க அப்படின்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. வீட்டுக்கு வந்தவங்க தெய்வத்துக்கு சமம், அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரங்கையா போய் ஒரு கட்டு விறகு கொண்டு வந்து வீட்டுக்கு நடுவுல குளிர்காயறதுக்காக நெருப்பு மூட்டினா. எல்லாரும் அந்த நெருப்பு சுத்தி உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைக்கிறது சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைச்சா இந்த வாழ்க்கைய நாம சந்தோஷமா வாழ முடியாது. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்துல நாமளும் சந்தோஷமா வாழணும். மிச்சம் பணம் இருந்துச்சுன்னா அது எடுத்து வைக்கணும். அப்பதான் எதிர்காலமும் நல்லா இருக்கும், நிகழ்காலமும் நல்லபடியாவே இருக்கும்.